டீம் உங்க டீம் பேரு அடு ஜெயிக்க வந்திருக்க டீம். இந்த டீம் பேர் ஜெயிக்க வந்திருக்க. இவங்களும் ஒரு நல்ல கிளாப் கொடுங்க பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். ஃபர்ஸ்ட் டாஸ்க், ஏன்னா வந்த உடனே அவங்களை பயமுறுத்தக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டாஸ்க். இதோட நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். இந்த இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட தலைப்பு எழுத்தின் தொடங்கும் பாடலை கண்டுபிடி. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ மான் ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னு வைங்க, அந்த டிவியில் வரும். மான் வந்ததுன்னா அந்த மாலை தொடங்கும் பாட்டை அவங்க பாடணும். ஈச் டீமுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, பாயிண்ட்டும் இருக்குது. தாமஸ் வரீங்களா? எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்டு நோட் பண்ணிங்க, யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு. அதில் டைம் வந்து 1 செகண்ட்ஸ் தான். சாரி, 30 செகண்ட்ஸ். பாஸ்டம் அந்த டைம் செகண்ட் பாருங்க. டைம் ஒரு இப்படி வந்து பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி யாருங்க. சரி, கேம்குள்ளே போகலாமா? சும்மா ஒரு ட்ரையல் ஒன்று பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போடுப்பா. ஆமாம், ஒரு சரி, ஓகே. இப்போ பான் வருது வைங்களா, பால ஒரு பாட்டு. இது வந்து கொயர் டீமும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு, ஏன்னா பாடகத்தில் கொஞ்சம் நாங்கள் ஓகேவா. பால ஒரு பாட்டு, பாய் எழுத்து ஸ்டார்ட்ல ஒரு பாட்டு. இது பாடி துதி மனமே, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் கேமு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஒரு 4 ரவுண்ட் இருக்குது, ஒரு ரவுண்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெயிக்க வந்திருக்க டீம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கான ஸ்பின்னர் வரும். இந்த ஸ்பின்னர் வந்து நம்பர் இருக்குது. இந்த நம்பரோட டெக்ஸ்ட் வந்து அந்த எந்த நம்பர் வருதோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேயில் வரும், நீங்கள் அதை சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து 30 செகண்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்பின்னர் நின்னதுலேருந்து. ரெடியா? ஓகே, போகலாம். டிஸ்பிளே பாருங்க. அந்த டெக்ஸ்ட் வந்ததுலேருந்து டைமர் நோட் பண்ணிக்கோ, 30 செகண்ட்ஸ். ஓகே, நம்பர் 1 ஒன்னோட லெட்டர்ஸ் வா. ஓகே ஓகே, கரெக்ட். ஸோ எல்லாம் ஒரு கிளாப் கொடுத்துட்டேன். இது நீங்கள் பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்ட்டு. ஏன்னா வந்த உடனே நம்ம அவங்களுக்கு பெருசாக கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அது சின்ன ஒரு இந்த என்ன சொல்கிறது, கிரிக்கெட்லலாம் ஒரு ட்ரையல் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இப்போ ரெண்டாவது, உங்கள் டீம் பேர் ரெண்டாவது சொன்னீங்க, மறந்துட்டேன். அடேங்கப்பா டீமுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பா. பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ரெடியா இருங்க, 30 செகண்ட்ஸ் தான் டைமு. இல்ல அது 8 இ. டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர். பூலோகத்தாரே இயேசு நாமம் ஒன்றை நம்புவி. இயேசுன்னு தொடங்குது இல்ல? ஆமா. ஓகே, சரி, ஓகே, 1 பாயிண்ட் போட்டு. சரி, அடுத்தது. சரி, அடுத்தது இந்த டீமுக்குள்ள பாயிண்ட். எனக்கு ஒரு பின் இருக்கு, இன்னொரு பின் 9. இல்லையா? சாரி. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள். பாடல, நீங்க குரூப்பா கூட பாடல, ஒரு சரணம் பாடல. முடி சூட்டுங்கள். ஓகே. இல்லையே, இல்ல கரெக்டா. உன்னதத்தின் தூதர்களே கரெக்ட் தான். போட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, சரி. இல்ல, இந்த கேமோட லாஸ்ட்
இல்லை இது மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. சரி, இந்த கேமோட லாஸ்ட் கொஸ்டின் இவங்களுக்கு வருது. ஸோ அடேங்கப்பா டீம், த்ரீ நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க. பயமே. இன்னொரு மைக் கொடுக்குறேன், இன்னொரு மைக் கூட கொடுங்களேன். ரெண்டு மைக்கு. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நாளும் சந்தோஷமே. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இனிதாக முடிந்தது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, இனிதான் இருக்குது உங்களுக்கு விஷயமே. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரொம்ப ஒரு ஈஸியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, இனி செகண்ட் ரவுண்ட் வந்து என்னன்னா வார்த்தையின் பாடலை கண்டுபிடி. ரெண்டாவது வந்து இதில் வந்து அதே மாதிரி தான் ரெண்டு கொஸ்டின்ஸ். ஒரு டீமுக்கு 2 கொஸ்டின், இந்த டீமுக்கு 2 கொஸ்டின்ஸ். ஒருவேளை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். எல்லாமே இதுவும் 30 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. சரிங்களா? சரி, இது வந்து சும்மா அதிலே போக வேண்டாம் அப்படின்றதுக்காக இது ஒரு குலுக்கல் சீட்டு. குழுக்களில் நீங்கள் உங்களுக்கு இதில் வரும். அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பான்னு இருக்குன்னு வைங்களேன், அப்பா பிதாவேன்னு ஸ்டார்ட் பண்ணுற பாடல் நீங்கள் பாடணும். ரொம்ப ஈஸி தான். ஆனால் உள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அப்பா அம்மா அப்படிலாம் இருக்காது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த அடேங்கப்பா டீமுக்கு போயிடலாம். எல்லோரும் கிளாஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டு போகிறது. எடுத்து பிரித்தது உடனே டைம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? எடுங்க ஒரு லெட்டர் சார். கொடுங்க. டைம் ரெடியா? ஆமாம்மா, இந்த நான் பிரித்து சொன்னோடனே உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், பாட்டு, அந்த பாட்டு தொடங்குறது பாடணும். சமாதானம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, சூப்பர். ஓகே, சூப்பர். அடுத்தது என்ன டீம் இது? ஜெயிக்க வந்தா டீமை பார்ப்போம் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. எடுக்கண்ணே. காட்டு. ரொம்ப நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. பார்ப்போம். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அவங்கள எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிருவோம் நாங்க. சரி, இவங்களுக்கான லெட்டர்ஸ் ஆமீன். ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமீன் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, எத்தனை பேர் கேட்டீங்க? ஆண்கள் வந்து பாட்டில் அடிச்சு உதறுவாங்க அப்படின்னு சொன்னேன். பாத்தீங்களா? 2 செகண்ட் தான். 1 நிமிஷம் கூட அவங்களுக்கு 1 செகண்ட் கூட தேவைப்படல. சரி, இவங்க இன்னொரு வாட்டி போவோம். இது உங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கோடா கோடி, கோடா கோடி, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. பார்க்கலாம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. இதோட இந்த ரவுண்டு முடியுது. ஒரே ஒரு சீட் தான் இருக்கு. சரி, நானே எடுத்துறேன். நான் 4 தான் போட்டு வந்தேன். என் தேவன். சரி, டைம் ஸ்டார்ட். சீக்கிரம் சீக்கிரம். இல்ல, இங்க யாரும் பாடாதீங்க. தயவு செய்து பாடாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு போயிட்டு தான் திருப்பி உங்களுக்கு வரும். சீக்கிரம். இந்த டீம் என்னாச்சு? சீக்கிரம். டைம் எவ்வளவு? டைம் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 10 செகண்ட் மோர். ஜெயிக்கிற டீம் என்னாச்சு? 4 3 2 1 0. என் தேவனின் சூப்பர். பாடு. என்னை ரட்சிப்பவரே, என் ஜீவனின் கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன ஆச்சு? ஜெயிக்கிற டீம் என்னாச்சு? சரி சரி, ஒன்றும் இல்லை. அடுத்த ரவுண்டில் நம்ம பிடிச்சிடலாம். அடுத்தது 3rd ரவுண்டு.
மூணாவது ரவுண்டு இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்கு. மூணாவது ரவுண்டு வந்து ஒரு ரீமிக்ஸ் ரவுண்ட். அதாவது பழைய பாட்டு நமக்கு தெரியல, அந்த பழைய பாட்டு வந்து புது மெட்டில் இருக்கும். ரீமிக்ஸ் நம்ம நிறைய கேட்டிருப்போம், அந்த சினிமா பாட்டெலாம் கேட்டிருப்போம். பழைய ஓல்டு பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி புது மெட்டில் இருக்கும். வேணா ஒரு ட்ரையல் நம்ம பார்க்கலாம். இது வந்து பஸ்ஸர் ரவுண்ட். பஸ்ஸர் ரவுண்ட்னா இப்போ உங்கள் டீமில் யாருக்கு தெரிஞ்சாலும் உடனே கை தூக்கிடலாம், நீங்களும் தெரிஞ்சாலும் கை தூக்கிடலாம். மொத்தம் 4 தேர்ட் ரவுண்டு வந்து மொத்தம் 4 சாங் தான் வரும். 4 சாங் யாருக்கு தெரியுதோ கை தூக்குனீங்கன்னா அவங்ககிட்ட அந்த பாட்டு கேட்பேன். பாட்டு வந்து ஒரு ஒரு ட்ரையல் போடலாமா? சரி, ஒரு ட்ரையல் கேட்கலாம். அது நீங்கள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். சரி, ஒரு பாட்டு போடுங்க, ரீமிக்ஸ் சாங். நம்ம ஓல்டு வெர்ஷனை கண்டுபிடிக்கணும். அது புது மெட்டில் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரெடி? நல்ல கவனிங்க, அந்த லிரிக்ஸை கவனிங்க. உங்களுக்கு அது என்ன பாட்டுன்னு புரியும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பலமாய் காத்தயம் துரையே மிக தந்தானா சந்ததஞ்ச சந்ததமே எங்கள் தகுநன்றி கடையாளமே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணன். கொயர் டீம் தெரியல அந்த பாட்டு, எங்க பாடுங்க பாப்போம். தெரியுதா? இந்த பாட்டு தான் அது ரீமிக்ஸ் பண்ணி வருது. ஸோ இந்த பாட்டு எல்லாமே எங்கள் கொயர் டீம் தெரியும். மிஸ் பண்ணுறவங்க அவங்க பாடுவாங்க. சரியா? நீங்கள் அந்த லிரிக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா, லிரிக்ஸ் ஞாபகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிடலாம். சரி, கேம்குள்ளே போகலாமா? இது வந்து திருப்பி சொல்கிறேன், இது பஸ்ஸர் ரவுண்ட். தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஸோ உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் இவங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தெரிஞ்சால் மட்டும்தான் கை தூக்கணும். கையை தூக்கிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்டு, நீங்கள் கரெக்டாக சொன்னால் பாயிண்ட்டு, இல்லைனா பாயிண்ட் உங்களுக்கு போயிடும். அந்த கொஸ்டின் அவங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டிருப்பான். ஸ்டாப். இங்க கை தூக்கிட்டாங்க, நான் கை தூக்க சொன்னேன். சோ நிகரே இல்லாத சர்வேசா. இல்ல, பாடணும். இது என்ன இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசம். ஓகே சூப்பர். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். அந்த பாட்டு வரும்போது எங்கேயாவது நமக்கு அந்த லிரிக்ஸ் மைண்ட்ல வரும். அந்த லிரிக்ஸோட பாட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சரியா? சரி, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பட்டிங்களா? சரி, இதில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் கொயர் டீம். ஏன்னா அவங்க தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயில் வந்து இந்த பாட்டெல்லாம் போட்டு எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, இன்னும் ஒரு 3 பாட்டு சீக்கிரம். நல்லா லிசன் பண்ணுங்க. எங்கேயாவது உங்களுக்கு சிங்க் ஆகும். தெரியல, பாடுங்க. எங்க சிங்கார மாளிகை. கரெக்டா? இல்ல, கரெக்ட்டா? சிங்கார மாளிகை. ஓகே. சரி, பாடுங்க. பாடுங்க அந்த பாட்டு பாடுங்க. மாளிகை ஓகே. பாடிடுவோம். பாட்டா? ஆடியன்ஸ் தயவு செய்து பாடாதீங்க, எனக்கு இங்கேருந்து வருது இங்க. சரி, ஓகே. நான் இன்னும் 2 பாட்டு இருக்கு. தயவு செய்து பாடாதீங்க. ஒருவேளை அவங்க சொல்லலைன்னா உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவளுக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்கள் சைடில் தான் வரும். ஓகே, அடுத்த பாட்டு.
சுகம் பெலன் யாவுக்கும் தோற்றம் தினம் தினம் அருள் நன்மை காவும் தோற்றம் ஆவலுடன் தோற்றம் உனது அன்பினுக்கே தோற்றம் மானேசா சீர்மிகு வான்புவின் தேவா யார் பாடுறீங்க பாட்டிங்களா? நான் முதல்ல யாரும் சொல்லவே இல்லையே. சரி ஓகே, இதை இது பண்ணிடுங்க. சரி இல்லை இது கேன்சல், இது கேன்சல். நான் பாடவே சொல்ல, கையை மட்டும் தூக்க சொன்னேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் தூக்குனீங்க. யார் நான் முடிவு பண்ணுறதுக்குள்ள நீங்கள் பாடிட்டீங்க. ஸோ இந்த பாட்டு என்கிட்ட இருக்குது, 15 பாட்டு இருக்குது. ஆனால் டைம் பார்த்தாது, பாஸ்ட் உடனே கட் பண்ணிவிடுவார். சரி அதனால தான் ரொம்ப ரொம்ப டைட்டாக இந்த சரி இன்னொரு பாட்டு பாடலாம். ரெடியாக இருங்க, கையை தூக்குங்க. ஐயா செல்வராஜ் ஐயா, நீங்க பாருங்க யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. நடமாட முடியா தெரிஞ்சா கை தூக்குங்க, பாடிடாதீங்க தயவு செய்து பாடிடாதீங்க. முடவனின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாடச் செய்த தாலே உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வழி தெரியல போல இருக்கு, ரொம்ப அமைதியாயிட்டாங்க. சரி இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருது. யாருக்கு தெரியும் கையை மட்டும் தூக்குங்க. யாருக்கு தெரிஞ்சாலும் கை தூக்கலாம். உருகாதோ நெஞ்சம் கரெக்டா? கரெக்ட் சரியான பதில். பாட வேண்டாம், அவங்க பாட வேண்டாம். வாங்கம்மா வாங்க, ஒரு சின்ன கிஃப்ட் வாங்க. அவங்களுக்கு பாட்டு வேண்டாம், அவங்க இருப்பா. ரொம்ப நன்றி. சரி அடுத்த பாட்டு வேற பாட்டு தான் தெரியும், ஆனா நம்ம பாட்டு தான். நல்ல யோசனை. என்னாச்சு? ஆமா அவ்வளவுதான். நான் கிறிஸ்தவ பாட்டு தான், பழைய பாட்டு. சரி இன்னொரு வாட்டி போடலாம். இல்ல முடிஞ்சது, டைம் முடிஞ்சது. இல்ல எல்லாம் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கேம் வேண்டாம். இது கேன்சல் தெரியும் எனக்கு. சரி அடுத்த பாட்டு. திரிமுதல் கிருபாசனம் அந்த பாட்டு. ஏன்னா ஒரு பாட்டு இல்லையா, ஒரு லைன் பாடுறீங்களா? ஒரு நிமிஷம். இந்த பாட்டு தான் அது. உங்களை அந்த மெட்டு ரொம்ப வித்தியாசமா தெரியும். சரி லாஸ்ட் இந்த ரவுண்டோட லாஸ்ட் பாட்டு. சரியா? எனக்கு தெரிஞ்சு யார் லீடிங் போறீங்கன்னு தெரியல, ஆனா அங்க நோட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஜட்ஜ் ஐயா. சரி லாஸ்ட் பாட்டு. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஓகே ஸ்டாப் அண்ணா பாரு. அதிகாலை நேரம் தட்டி எழுப்பி சூப்பர், கைதட்டு சூப்பர். சரி இதோட இந்த ரவுண்ட் முடிவடைகிறது. சோ பாயிண்ட் இப்ப பார்க்கலாமா, லாஸ்டா பார்த்துடலாமா? இல்ல ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஒருவேளை கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமான்னு தெரியணும். சரி அதனால இல்லையா, யாரு ஜெயிக்கணும்னு உங்களுக்கு வேண்டாமா? சரி அடேங்கப்பா டீம் மார்க் சும்மா சொல்லுங்க. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஃபைனல். எவ்வளோ? 7 அடேங்கப்பா 7. ஜெயிக்க போறதவங்க ரொம்ப கம்மி 4. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ரவுண்ட் இந்த ரவுண்டில் பிடிச்சிடலாம். இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பைபிளோட வசனமும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? லாஸ்ட் ரவுண்ட் வந்து வசனத்தின் பாடலை கண்டுபிடி. ஈச் டீம் இது வந்து 3, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் 3 கொஸ்டின் வரும். இங்கே 3 கொஸ்டின் வரும்.
ஒருவேளை இங்க மிஸ் பண்ணவங்களுக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அது அதே பாட்டு தான் வருமா? நிறைய இல்ல பாட்டு அந்த வேர்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு ட்ரையல், அந்த ட்ரையல் போடுங்க பாருங்க. எந்த பாட்டு? யோவான் 1:2 போடுங்க. ஸோ இப்போ இந்த வசனம் பார்த்தீங்களா? ஓகே. பிரியமானவனே. சிம்பிள் தான், ஆனால் எல்லாமே இப்படி இருக்காது. நான் அப்படி தான் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் எல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிடறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த பாட்டுக்கு எல்லாரும் தெரியும், பிரியமானவனே அந்த பாட்டு. ஆமாம், ஆடியன்ஸு அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஜெயிக்க பிறந்தவங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 கொரிந்தியர் போடுங்கப்பா. பாட்டு உடனே பாடணும். 30 செகண்ட்ஸ் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். ஓகே, சூப்பர். கண்டுபிடிச்சிட்டாங்க, அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டிங்களா? பாயிண்ட் போட்டிங்களா? சரி, நீங்களே யோசிச்சிங்க வசனம் வரும்போது. ஏன்னா ஒருவேளை மிஸ் பண்ணிட்டாங்க, 30 செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட பாயிண்ட் மேலே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இல்லை ஒரு டீமுக்கு தான் கை தூக்க வேண்டியதில்லை. செகண்ட் பாட்டு போடுங்கப்பா இந்த டீமுக்கு. 30 செகண்ட் நோட் பண்ணிட்டீங்களா? டைமர் ஓடுதா? ஓகே. எவ்வளோ டைமிங் சொல்லுங்க சீக்கிரம். டைம்ல யாரும் தயவு செய்து வெளியே சொல்லிடாதீங்க. டைம் எவ்வளோப்பா? 20 செகண்ட்ஸ். ஆடியன்ஸுக்கு இல்லை, இங்கே தான் போவோம். ஏன்னா இது இவங்க பாயிண்ட்டுக்காக வர்றது. பாயிண்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணோம். எவ்வளோ டைம்? இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 செகண்ட்ஸ். 3 2 1 0. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்லவே, மனமாற புத்திரன் அல்ல. ஓகே, சூப்பர். ஸோ இவங்களை ஒரு பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் தான். சரி, மூணாவது கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட் ரவுண்ட் இதோட முடிஞ்சிடும். டைமிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆமாம், இவங்களுக்கு சீக்கிரம். டைம் செகண்ட்ஸ் எவ்வளோ போகுது? 20 செகண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான பாட்டு. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாடணும்னு நினைக்கிறேன். 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட பாடணும். என்ன பாடாதீங்க, சொல்லாதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். இதோட முடிஞ்சிடும். இல்லைக்கா, இது இவங்க மாறிடும்க்கா. அதில் டைம் எவ்வளோப்பா? 6 செகண்ட்ஸ். 5 4 3 2 1 0. உங்களுக்கு இல்லை, தேவனுக்கே பாடுங்க. கரெக்ட். உண்டாகட்டும் பூமியிலே சமாதானமும். ஓகே, சூப்பர். கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பாயிண்ட். சரி, அடுத்தது 4வது கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் தான். இல்லை, இது இப்போ 3 முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ பி ப்ரிப்பேராக இருங்க. சரியா? 4வது கொஸ்டின். ஏசாயா. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? ஓகே, சூப்பர். ரொம்ப ஈஸியான பாட்டு தான். பழைய பாட்டு. இவங்களுக்கு இல்லை, இது இவங்க மிஸ் ஆனனால இவங்க சொன்னாங்க. இப்போ இவங்க கண்டுபிடிக்கணும். டைம் செகண்ட். 10. ஆனால் ரெடியா இருங்க. இங்க இல்லைன்னா அங்க வரும். 6 4. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த பாசமா வாய்க்காது. இல்ல நாங்க ஐயா, அப்ப ஃபர்ஸ்ட்ல பாடுங்க. அந்த பாட்டை ஃபுல்லா பாடுங்க. இல்ல அதான் இப்ப பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்ல. இது என்ன பாட்டுன்னா, நாங்க எடுத்து வச்சிருக்கு. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடா. சோ இது யாருக்கு பாயிண்ட் இல்ல. இது பண்ணிடுங்க. சரியா? எங்க சொல்லவே இல்லை நீங்க. பாட்டு உங்களுக்கு தானே வந்தது. வெயிட். போன வாட்டி நீங்க சொல்லல, அதனால அவங்க கிட்ட பஸ்ஸர்ல போனோம். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வருது. இல்ல உங்களுக்கு தான் அது. ஐயா சரி ஒன் செகண்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டோமா, உங்களுக்கு தெரியலனா இவங்களுக்கு போய்டும். அப்படி போன கொஸ்டின் தான் அவங்க பதில் சொன்னாங்க. சொல்ற புரியுது? சரி, இவங்களோட கொஸ்டினா
இவங்க கொஸ்டின் தாங்க போச்சா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்? சரி, இப்போ 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 யாருக்கு இங்கே கேட்டாச்சா? இப்போ யாருக்கு வரணும்? இவங்களுக்கு வருதுப்பா கொஸ்டின், நான் சொல்ல இவங்களுக்கு உள்ள போட்டுருங்க. ஐயோ, சரி சரி, இப்போ லாஸ்டா யார் பாடுனீங்க? நடுவர் அவர்களே, நீங்க தான் சொல்லணும் கரெக்டா யாருக்கு வருது. பாஸ்டர்யா சொல்லுங்க. இல்ல, இப்போ இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் வரணும். ஏன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு வரணும். இவங்களுக்கு போன கொஸ்டின் அதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் போட்டுருங்கப்பா. இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. என்ன என்ன ரெடியா இருங்க. செகண்ட் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இல்லையே, அப்படி ஒரு பாட்டு இல்லையே. பாட்டு வந்தார் அண்ணா, ஆனா கரெக்டா வரல. இல்லையே, வெயிட் 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 செகண்ட். சரி, இல்ல இல்ல, டைம் ஓவர். அவங்க ராங்கா தப்பு சொல்லிட்டாங்க, ராங்கா சொன்னனால விட்டுருங்க. சரி அண்ணா, நீங்க பாடுங்கண்ணா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, இல்ல, நீங்க முழு பாடுங்க. உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமா இல்ல, இல்ல, இல்ல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரி சரி, ஒரு நிமிஷம். இல்ல அவர் சரியான பாட்டு தான் பாடினாரு, ஆனா கொஞ்சம் ராகம் தப்பா ஆமா, ராகம். பாடினாரு. ஒரு நிமிஷம். நான் என்ன சொன்னேன், இது என்ன பிரச்சனைனா, அவங்க குரூப்பா பாடி இருந்தாலே இது கரெக்டா புரிஞ்சிருக்கும். அண்ணன் பாடினால ராகம் மிஸ் ஆனனால எங்களுக்கு அந்த பாட்டு மைண்ட்ல வரல. சரி சரி, ஓகே, அதையும் டிராப் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, பைபிள் மாதிரி நாங்க நிறைய கொஸ்டின் வச்சிருக்கிறோம். ஆனா இது ஃபைனல் ரவுண்ட். இது இப்போ ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின். இது மேல கன்ஃபியூஸ் வேண்டாம். இது பஸர் ரவுண்ட். நீங்களும் இல்லை, யாருக்கு தெரிஞ்சதோ முதல்ல கை தூக்குங்க. தப்பா சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படாது. சரிங்களா? சரி, லாஸ்ட் போட்டுங்கப்பா. மத்தேயு டைம் போட்டீங்களா? பூமி மாறிடினும் இல்ல, கரெக்டா பாடுங்க. வானமும் பூமியும் மாறிடலும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. இல்ல, கரெக்டான வசனம், கரெக்டான சரணம் வேணும் எனக்கு. இல்ல, இது கரெக்டானது இல்ல. சரி, இது பாயிண்ட் இவங்களுக்கு தான் போகுது. இந்த பாயிண்ட் இவங்களுக்கு நோட் பண்ணீங்க. சரியா? இதோட கேம் முடியுது. சரி, இந்த பாட்டு என்ன தெரியுமா? யூத் பசங்க பாடுறீங்களா? இல்லையா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை, அந்த பாட்டு. சரிங்களா? சரி, நம்ம கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதையும் பண்ணணும். அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட போறாரு. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாம் ஐயா வாங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்து